ஹலோ மக்களே, சிவா எலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம பாவையும் ரவுடிங்கள்ட்ட மாட்டிட்டாங்க. எப்படியாவது பாவையை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக வந்த நம்ம சிவாவும் அயலியும் செம அதிரடியாட்டு ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு நம்ம பாவையை காப்பாற்றுறதுக்காக அந்த ரவுடி பசங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடில் இருந்து நம்ம ரித்திகா பார்த்துட்றாங்க. இவங்களை பார்க்கறதுக்கு கரெக்டாக சிவா மாதிரி தான் இருக்குது, பக்கத்தில் இருக்குது அயலி தான்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஜமுனாவும் செல்லமாவும் சேர்ந்து ரித்திகா கிட்ட பிளானுக்கு மேல பிளானா கொடுக்குறாங்க. எப்படியாவது இந்த வீட்டுல நீ நல்லபடியா இருக்கணும், அதே சமயத்துல நல்லவா மாதிரி நடந்துக்கோ, எல்லாருக்கும் சமைச்சு போடு, எல்லாம் நல்லதா செய். அந்த ஐலிய பத்தியா எவ்வளவு நல்லவா மாதிரி ஆக்டிங்கா கொடுத்துட்டு இருக்கா, அதே மாதிரி நீ இந்த வீட்டுல பண்ணியனா கண்டிப்பா அயலுக்கு என்ன மரியாதை இருக்கோ அதே மரியாதை உனக்கு கொடுப்பாங்க, அது மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லிட்டு பிளான சொல்லவும் அதை கேட்டுட்டு இருந்த ரித்திகாவும் நீ சொல்றது எல்லாமே சரிதாமா, ஆனா திடீர்னு நான் நல்லவா ஆயிட்டா யார் அந்த வீட்டுல என்ன நம்புவா அப்படின்னு கேட்ட உடனே ஜமுனாவும் உனக்கா அது ஆக்டிங் பண்ண தெரியாது, பேசாம எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பி அப்படின்னு சொன்ன உடனே ரித்திகாவும் சரி முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லதா நடக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள நம்ம ரித்திகா வந்த உடனே இந்திராணிக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆகுது. என்ன ரித்திகா மனசு மாறிட்டியா, ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும் ரித்திகாவும் அவங்க ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரொம்பவே திமிரா உங்க எல்லாருக்கிட்டையுமே நடந்துட்டேன். நீங்க என்னை வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவா எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க, என் மேல இருக்க பாசம் இப்பதான் எனக்கு புரிஞ்சுது, எல்லாமே எனக்கு நல்லதுக்காண்டி தானே செய்றீங்க அப்படிங்கறது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஓரமா எலி பார்த்துட்டு ரித்திகா இப்படி பேசக்கூடிய ஆளே இல்லையே, திடீர்னு இப்படி பேசுறா அப்படின்னு யோசிக்கவும் ரித்திகாவும் இந்த வீட்டுல சிலருக்கு என் மேல சந்தேகம் வரலாம், ஏனடா திடீர்னு இவ மாறிட்டாளேன்னு. எல்லாருமே எப்பவுமே கெட்டவங்களா இருக்கிறது இல்லைல்ல, நல்லவங்களா மாறதானே செய்வாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அம்மா தான். என்னோட அம்மா என்கிட்ட ரொம்பவே அட்வைஸ் பண்ணாங்க, அவங்களோட வளர்ப்புனால தான் நான் இந்த மாதிரி நல்லவளா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த இந்திராணி எது எப்படியோ நீ வீட்டுக்கு வந்துட்டல, அதனால நல்லபடியா இருந்துக்கோ, இனிமே நீயாவது இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ரித்திகாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரூமுக்கு வந்ததும் நம்ம அயலிக்கு பயங்கர டவுட்டா இருக்கு. எப்படி ரித்திகா பார்த்து எனக்கு நல்லாவே தெரியும், அவ எல்லாம் மாறக்கூடிய ஆளே இல்லை, அவ எதுக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுக்குறான் தான் புரிய மாட்டேங்குது, ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு யோசிக்கிறாங்க. அயலி ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்க பார்த்தா நம்ம சிவாவும் என்ன அயலி ரொம்ப யோசனையா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அயலி சிவா கிட்ட இல்ல சீனியர், அவ எல்லாம் திருந்தக்கூடிய ஆளே இல்லை, அதுவும் இவ்வளோ டக்குன்னு ஃபாஸ்ட்டாக திருந்தவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு ஒரு கால் வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சிவாவும் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது அங்க ஒரு கடத்தல் நடத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியுது. முடிஞ்சா உங்களால தடுத்து நிறுத்த பாருங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சிவா அயலிக்கு வந்துடுது. சரி இதை எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும்னு சொல்லிட்டு சிவாவும் அயலிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திகாவும் எப்படியாவது இந்த வீட்டில் சமையல் பண்ணி அசத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிச்சன் பக்கமாக வந்த உடனே இன்னைக்கு நான் தான் சமையல் பண்ண போறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே அங்கே உள்ளவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்கு தேவையில்லாம இப்படியெல்லாம் பண்ண போற, வேண்டாம் ரித்திகா நாங்களே பார்த்துக்கலான்னு சொன்னாலும் ரித்திகா கேட்குற மாதிரியே இல்லை, இன்னைக்கு நான் தான் சமையல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோ இதெல்லாம் பார்த்து அப்படியே சமையல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்கார ரெடி ஆகுறாங்க. ரித்திகாவோட சாப்பாடு நல்லா இருக்குமா என்னன்னு டவுட்டாக இருக்கும்போது அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஆசையாக பரிமாற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ரித்திகாவோட ஆக்டிங்கை நம்ம எல்லாரும் இந்திராணி அவங்க எல்லாருமே நம்பிட்டாங்கன்னே சொல்லலாம். சரி சாப்பிட உட்காரும் போது சாப்பாடும் சரியில்லாத மாதிரி இருக்கு. இதை கவனிச்ச இந்திராணி எதுக்கு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செய்துட்டு ரித்திகா, உன்னை பற்றி தான் எங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சு போச்சுல, நீ சமையல் பண்ணி தான் நீ எங்கள் மனசில் இடம் பெறணும், இல்லை நீ எப்போவுமே என்னோட தம்பியோட ஒய்ஃப், அதுக்கான எல்லா உரிமைகளும் இந்த வீட்டில் உனக்கு உண்டு, அதனால் எதுவுமே நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி எல்லாரும் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடலாமா அப்படின்னு நினச்சி எல்லாருமே குடும்பமாட்டு ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. நம்ம இந்திராணி அவங்க பொண்ணு எல்லாம் சேர்ந்த மாதிரி ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாவியோட அப்பா தான் காட்டுறாங்க. அதில் ரவுடி பசங்க எல்லாம் அவங்கள அப்படியே அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மினிஸ்டர் அடைக்கலத்தோட எல்லா எவிடன்ஸும் உங்ககிட்ட தானே இருக்குது, மரியாதையை அதை தந்துடு அப்படின்னு சொல்லவும் அவங்களும் அவங்கள்ட்ட இல்லை நான் தரவே மாட்டேன், என் உயிரை போனாலும் இந்த எவிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரவுடிங்கள்ட்ட அப்படியே எஸ்கேப் ஆகி ஓட போகிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம இந்திராணி எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ஹோட்டலில் ரெடியாக இருந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம பாவையும் அவங்க அப்பா ஓடுறத பார்த்த உடனே அந்த இடத்துக்கே ஃபாஸ்ட்டாக வராங்க. என்ன இங்கே இருக்காங்களே
பார்க்கல அப்படின்னு சொல்லவும் அப்படியே அவங்கள ஹக் பண்ண வரும்போது அந்த ரவுடி பசங்க எல்லாருமே பார்த்துடுறாங்க. சரியா இந்த பொண்ணு வந்து மாட்டிக்கிட்டா, இனி இவ தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களும் நம்ம பாவியை தூக்கி அவங்கள பயமுறுத்த போறாங்க. கழுத்திலே அப்படியே ஒரு பொருளை வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அவங்க அப்பாவும் அப்படியே பதறி போயிடுறாங்க. என்னாச்சு, கண்டிப்பா விடுங்கன்னு சொல்லும்போது இந்திராணி பின்னாடி இருந்து ரொம்பவே பதட்டமா வராங்க. பாவி விடுங்கடா அப்படின்னு சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. பாவி சரியான ஆபத்துல மாட்டிட்டாங்க. சுத்தி இருந்த கபிலன், ரித்திகா எல்லாம் என்ன சத்தம் போட்டாலும் கேட்குற மாதிரி இல்லை. இன்னொரு சைடு அதிகாரிகளா இருக்கக்கூடிய நம்ம சிவாவும் அயலியும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. எப்படியாவது இந்த கடத்துல எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அவங்கள ஜெயில அடைக்கணும்னு பார்க்கும்போது கரெக்டாட்டு நம்ம பாவை மாட்டிட்டு இருக்கதை கவனிச்சிடுறாங்க. அப்படியே நம்ம சிவாவும் அயலி கிட்ட அவ இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கா, எப்படியாவது அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தலையில ஹெல்மெட் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மட்டும் அதில் போய் காப்பாற்றணும்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அதனால ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு எல்லா வேலைகளும் செய்யலான்னு சொல்லிட்டு போக போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்திராணி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அப்படி எல்லா அதிகாரிகள்லாம் ஃபோன் பண்ணிடுவோமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் கரெக்டாட்டு நல்ல கடவுள் மாதிரி நம்ம அயலியும் சிவாவும் அந்த இடத்துல வராங்க. அப்படி அந்த ரவுடி பசங்க எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணிட்டு நம்ம பாவியை காப்பாற்ற போகிறாங்க. இந்த சமயத்தில் யாருக்கும் தெரியாமல் அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ரித்திகாவோட கண்ணில் பட்டுறாங்க. ரித்திகாவும் அவங்க பக்கத்தில் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு சிவா மாதிரியே இருக்கே. ஆமாம், நிஜமாவே இது சிவா தான். அப்போ இந்த சிவா அதிகாரி தான் அப்படிங்கிறது ரித்திகாக்கு தெரிய வருது. சரி, இப்போ என்ன பண்ணுறது? ஆனால் இன்னொரு பொண்ணு பக்கத்தில் இருக்காளே, எல்லாமே பார்க்குறதுக்கு அயலி மாதிரி தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது அயலி தான். இத்தனை நாளாட்டி இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்போவே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இவ ஏதோ ஒன்று பண்ணுறா, ஆனால் என்னன்னு தான் புரியாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிட்டு கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு அதிகாரிகள் இடத்துல இருக்கவங்க தான். என்ன பண்ணுறது? இதை பார்த்தின எல்லா உண்மையும் இந்திராணிக்கிட்டே வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடணும். அப்போ தான் இந்த அயலி ஏமாத்திட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாவையும் நல்லபடியாக காப்பாற்றப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்திராணி பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க. அப்படி அவங்க அப்பாட்ட வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிலாம் நடந்திருக்கோம், உங்களால் தான் எப்போவுமே என் பொண்ணுக்கு பிரச்சனையாக இருக்குது, உங்களை தான் விட்டு நான் வந்தாச்சுல, அதுக்கப்புறமா ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டவங்களும் நீ என்னோட பொண்ணு என்ன பண்ணுவா, அதுக்கெல்லாம் கண்டிப்பாக எனக்கு அது ஒரு நாள் மனசு மாறி வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் இந்திராணியும் நம்ம பொண்ணை காப்பாற்றின அந்த அதிகாரிகள் யாருன்னு சொல்லிட்டு தேடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துலேருந்து அயலியும் சிவாவும் போயிடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ரித்திகாக்கு எல்லா உண்மையும் தெரிய வருதுன்னே சொல்லலாம். எப்படி இருந்தாலும் ரித்திகா அவங்க அம்மா ஜமுனா எல்லாரும் சேர்ந்த மாதிரி அடுத்த பிளானை போடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல பாவையோட சிச்சுவேஷனுக்கு காரணம் அவங்க அப்பா தானேன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் செம டென்ஷன்ல இருக்காங்கன்னே சொல்லலாம்.